மணத்தக்காளி. மணத்தக்காளியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா, சர்ம சிரங்கு, லிட்டிகோ மற்றும் ரிங்வார்ம் தொற்று நோய் ஏற்பட்டால் மணத்தக்காளி கீரையை மசித்து அதன் இலை சாற்றை பயன்படுத்தலாம். சர்ம வீக்கம் இருக்கும் இடத்தில் மணத்தக்காளி கீரையை உலர்த்தி பொடியாக்கி லேசாக சூடுபடுத்தி பயன்படுத்த வேண்டும். ஹெர்பஸ் நோய்க்கும் அரைத்த மணத்தக்காளி இலையை நெய்யுடன் கலந்து அதை பயன்படுத்த வேண்டும். முடியின் வேர் உச்சந்தலையை வலுப்படுத்த நல்லெண்ணெயுடன் இதன் இலைகளை பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தலாம். மணத்தக்காளி இலையை இஞ்சுடன் அரைத்து 20 மில்லி அளவு எடுத்துக்கொண்டால் சிறுநீர்ப்பை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் தொற்றுகள் குறையும். வாய்